Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. பள்ளி கட்டட திறப்பு விழாவில் குத்துவிளக்கு ஏற்றும் போது ஒரு சர்ச்சை நடந்தது. இதனுடைய காட்சிகளை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரவிட்டு வரக்கூடிய நிலையில தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க மேயர் பிரியா. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன பிரச்சனை மேடம்? இல்ல முதல் டைமும் கொடுத்தோம். அவங்க அதுக்குள்ள வெளியில வாங்க வந்தாங்க. நீங்க அந்த மூணாவது ஆளா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் தான் நீங்க கொடுத்தீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்ன நடந்தது? முதல் இடத்துல இல்ல உங்க சைடுல இருந்து ஒரு விளக்கம் ஒண்ணு வேணும் இல்ல மேடம்? எனக்கு காலையில இருந்து இது இஷ்யூவா போயிட்டு இருக்கு. தப்பு இல்ல அவங்க சைடுல. இல்ல இது இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்குற அளவுக்கு ஏன் இது இவ்ளோ இஷ்யூ ஆக்குறீங்க? நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா அது முடிஞ்சு மேடம். அந்த பிரச்சனை முடிஞ்சிரும் மேடம். நீங்க தான் அதுக்கு சொல்லணும். இல்ல மேடம் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. குழந்தையோட போணும். என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படினா அசிங்கலாம் யாரும் படுத்தலங்க. இப்போ புரோட்டோகால் படி இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களும் விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால ஆஸ் எம்எல்ஏவா அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே. நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. புறக்கணிக்கலே எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க. அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பனில் எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அதே போல் உள்ளே போயிட்டு குத்துவிளக்கு ஏற்றிட்டு நீங்கள் எல்லாருமே கார்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவிளக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் எ மேயர் ப்ரோட்டோகால் படி நான் ஏற்றினேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க. அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்றைக்கி போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்ததுன்னா தெரிஞ்சிருவோம். யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசலை, எதுவுமே பண்ணலை. அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? செகண்ட் பாயிண்ட்லேயும் கேண்டில் நான் கொடுத்தேன். அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட்டு. பகுதி செயலாளர் எப்படி வாங்குவாங்க? அதனால நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணணுமேன்னு பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? மரியாதை நிமித்தமாக கார்பரேஷன் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமாக தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. புரோட்டோகால் படி நாங்கள் என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்கள் கொடுத்தோம். நாகரிகமாக எல்லாருமே இதில் பயணிக்கணும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தானே எல்லாருமே போகிறோம். நிகழ்ச்சி தொடர்பாக முறையாக பத்திரிகையாளருக்கு அழைப்பு என்ன பிரச்சனை மேடம்? இல்லை முதல் டைம் தாவேக எம்எல்ஏவை யாருமே புறக்கணிக்கல. புரோட்டோகால் படி தான் அங்கே குத்துவிளக்கு ஏற்றப்பட்டுச்சு. மேயருக்கு அப்புறமா ஐஏஎஸ் அவங்க ஏற்றணும். அதுக்கப்புறமா தான் எம்எல்ஏ அவங்க ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் நாங்கள் புரோட்டோகால் படி பண்ணோம். மற்றபடி இதில் அவங்கள புறக்கணிக்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை. பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்கள என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி மேயர் பிரியா அவங்க தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் யாரும் அவங்கள அவதூறாக கூட பேசலை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை முன் வச்சிருக்காங்க மேயர் பிரியா. குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய இந்த சம்பவத்தினுடைய காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரவிட்டு வரக்கூடிய நிலையில் தாவேக எம்எல்ஏவை புறக்கணிக்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க மேயர் பிரியா. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.